தனது மகன் என்றேனும் வீடு திரும்புவான் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார் இந்த தாய். 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் இடம்பெற்றதை அடுத்து ராணுவத்தினால் அழைத்துச் செல்லப்பட்ட மகன் புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு வீட்டுக்கு வந்ததாக இந்த தாய் கூறுகின்றார். அதன் பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவு அலுவலகத்துக்கு தனது மகன் அழைக்கப்பட்டதாகவும் அங்கு சென்ற தனது மகன் இன்று வரை வீடு திரும்பவில்லை என்றும் அங்கலாய்க்கின்றார் இந்த தாய். புனரி என்ற இடத்துல போய் அரி வெட்டுக்கு நின்றாங்கள். அரி வெட்டி கொண்டு நின்ற வேளையில அவருக்கு அங்க சிஐடி அறிவிச்சது பதிய விரட்டுமாமன்னு சொல்லி சொன்னாப்பில பாஸ் புதுப்பிக்கன்னு சொல்லி அங்க முகாமுக்கு சென்ற வேளையில அன்றைக்கு போனவர் தான் இன்னும் இதுவரையிலும் ஆள் இல்லை என்ன நடந்தது என்னென்று சொல்லி தெரியாது. எனினும் இந்த வருட முற்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் தனது மகனை சிலர் அவதானித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்ததாகவும் இந்த தாய் கூறுகின்றார். வைத்தியசாலைக்கு சென்று ஆராய்ந்த போது மகன் வந்தமைக்கான பதிவுகள் இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து இப்படி வந்ததாமண்டு அவங்க சொன்ன போதும் அங்க போய் பேர் பார்த்து கொப்பியெல்லாம் தட்டி பார்த்து சிஐடியும் வந்து பார்த்தவைய கொழும்பில இருந்து வந்து அவையால் சொல்லிச்சுன்னா அந்த பேர் இல்லையண்டு. மகன் உயிருடன் உள்ளார் என்று அறிந்தும் சந்திக்க முடியாத வேதனையுடன் இருக்கும் தனது துயரை தீர்ப்பதற்கு உதவுமாறு இந்த தாய் கோரிக்கை விடுக்கின்றார்.